உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பசுமை அமைப்பு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பள்ளிக்கரணையில் உள்ள பூர்வங்கரா குடியிருப்பில் உலக மகளிர் தினம் சீரும் சிறப்புமாக நல்ல முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் நான் வந்த அனைத்து மகளிர்களுக்கும் 300 மரக்கன்றுகளை கொடுக்க முன்வந்துள்ளேன். எப்படின்னா ஒவ்வொரு உலகமெங்கும் ஒவ்வொரு மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் நாங்கள் புது விதமாக மரக்கன்றுகளை கொடுத்து அவங்களுக்கு புன்னகையுடன் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். எப்படின்னா உலகம் எப்படின்னா வெப்பம் அதிகமாக வெப்பத்தினாலே அல்லல் பட்டு கொண்டு வருகிறது மற்றும் காலநிலை மாற்றம் அதெல்லாம் நம்ம கையாளும் வகையில் இப்போ வருங்கால தலைமுறைக்கு என்னவென்றால் மரம் தான் கொடுக்க வேண்டும். மரங்களை வளர்க்க நம்ம அதோடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுக்க வேண்டும். அதனால தான் இன்று ஒரு சங்கிலி தொடர் போல இன்னைக்கு அனைத்து மகளிர்களுக்கும் ஒரு சங்கிலி தொடர் போல அவங்க பிள்ளைகளுக்கு இந்த மரங்களை வளர்ப்பு முறையே சொல்லி கொடுக்க வேண்டும். அதற்கு தான் இன்று நாங்கள் 300 மரக்கன்றுகளை இங்கே கொடுக்கிறோம். I'll tell you what you wanna hear. Put my sunglasses on while I shed a tear. It's never the right time. Yeah, yeah. நல்லா பண்ணீங்க. Thank you so much. And you too, ma'am. Thank you so much. Thank you. நமக்காக சூப்பரா எல்லாத்தையுமே நமக்காக கொடுத்தது நம்ம ஸ்பான்சர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். கிஃப்ட் ஸ்பான்சர்ஸ் KJ மெமோரியல் ஜெகன் சார், பசுமை அமைப்பு பசுமை மூர்த்தி சார், Snack Saloon, Snega, Virda Customized Fashion Designer. के नीचे छुपा के लाई तेरे लिए दुनिया से नजरें चुरा के पीछे भाग मेरे खाई तू ही बता जाऊं मैं कहां मुझको दुआ किसकी लगी भाई आके बता रहा हूं जो यहां மகதி கைதல்ல கொடுக்கலாமே. வாழ்வின் விளக்கே அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு பெண்ணானையில் வாழ்வின் விளக்கு மக்களை கழுத்தில் பார்க்க
பார்க்கிறேன் பேசும் ரோஜா உதட்டில் பார்க்கிறேன் ஐயோ 5 பைசா கூட இல்லையே நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன் இது கூட தெரியல சக்கரம் போல மனசு சுந்தர வேளை சுரங்க மாலுக்கனவா Turning to ashes with the wrath of a woman combined with raw courage. Clash with attacking the signs, the cause ruckus, and you're quick to see out the door, feeling giddy when I fold already. Two very noble people who for the Purvankara has been working all the time, and you must have seen them, and then the name will be announced by the DJ. And we are very happy that our principal, Madam Meenakshi, has come. Madurai Meenakshi is here in front of us. Last week she had a very big program for the students. Activity. First of all, happy Women's Day to all. What inspired me? Basically, என்னோட personality வந்து to help whatever I can in and around wherever I live. So this is happening next door. So அதனால I thought I should do something. என்னுடைய லைஃப் டைம்ல ஆர் எல்லாருமே வந்து எத்தனை மரம் நட்டுருப்போம் அப்படின்னு தெரியாது. ஸோ எனக்கு வந்து இந்த when I see some WhatsApp forwards இதெல்லாம் இத்தனை பேர் மரம் நட்டாங்க, ஒரு ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணாங்க, ஒரு சிங்கிள் பர்சனாக பண்ணாங்க அப்படின்லாம் பண்ணும்போது ஓகே நம்ம மாதத்துக்கு ஒரு மரம் நடணும், இல்லை ஒரு பர்த்டே ஒரு ஆனிவர்சரிக்கு ஒரு மரம் நடணும் அப்படிலாம் ஒரு தாட் இருக்கும். பட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு ஒரு வழி இருக்காது. ஸோ திஸ் இஸ் லைக் 260 ட்ரீஸ். 260 ட்ரீஸுக்கு லைஃப் டைமில் தண்ணி ஊற்றுறதே வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் நெக்ஸ்ட் டோர், ஜஸ்ட் வாக் அண்ட் ஸ்பெண்ட் 2 hours a day in a month. ஒரு மாசத்துல 2 மணி நேரம் ஒரு படம் பார்க்குற மாதிரி வந்துட்டு போனாலே 260 ட்ரீஸ்க்கு ஒரு லைஃப் கொடுப்போம் நம்ம. It should be put to use to the benefit of people living around me. அப்படின்னு சொன்னாக்க actually that I feel that is the purpose that I want to serve in life, and that to me will be success with for everyone. If that is what I see, or rather I perceive in life. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியது என்
பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாய் என் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாய் என் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாய் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தேன் காணாத கண்களை காண வந்தேன் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தேன் ஆசை நெஞ்சிலே ஆட வந்தேன் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் ஊரை ஏமாற்றும் கண்ணீரில் பார்க்கும் காதல் கொள்ளாதே பெண்ணை நீ நம்பு என்றோ உனக்காக சீன் போட்டு சாவா நட்பே மெய்யாகவே நல்லா கேட்டுக்கீங்களா இதுக்கு பேர் தான் பேலஸ் இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க நீங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ ஏட்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தப்புறீங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க இங்க பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கணும் என்ன இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நடக்காதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும் பங்கு புட்ட சாங்கு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி இந்த சாங் எப்பா பாத் குண்டு வாங்கா குண்டு வாங்கா குண்டு வாங்கா தோப்பு பிள்ள கண்டு போற வந்தாயே யாரும் இல்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குல மகன் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒலிதான் இது என்ன பிரமாதம் இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு தங்கா 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 இது கபடி போட்டு மங்கா திட்டோ வந்து திங்கா ஒரு ஆட்டம் போட்டு சிங்கா இது அள்ளி தாடி கொண்டு என் மேல பக்கத கண்டு ஒன்று கேட்டு வரத மாப்போட காத்து கிடந்தா அலைகா 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 இந்தியா பேங்கோ சிதாரி பல்லே ஸ்விங்கோ தேனோ பெருக்குல பாடோ பாடுவா
ஊஞ்சலு நாணவன் கண்ணிலே കുഞ്ചി കുഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചടി വന്ന ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിവിയാടും തങ്കനിലാവേ రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోడు నేను బేసిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నీ కచ్చ కడితే నిద్రపోదు ముందు రాత్రి இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். காரணம் என்னென்னா, வயதானவங்க வந்து நல்ல முறையில் நாட்டியம் ஆடினாங்க. ரெண்டாவது வந்து இந்த பேஷன் ஷோ, ரொம்ப வயசானவங்க ரொம்ப சூப்பராக பேஷன் ஷோ கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க அவங்களும் ரொம்ப வியப்புத்தக்க நல்ல ஒரு ஃபங்க்ஷனாக நல்லா பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நானும் 1, 2 ஃபங்க்ஷன் தான் இருக்குன்னு விழா ஒரு நடனம் அப்படி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த பாட்டு போட்டியும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்படி வயசானவங்களாம் ஒரு திறமையை எடுத்து இந்த குடியிருப்பில் நல்ல முறையில் செஞ்சாங்க. ரொம்ப வியந்து உட்காந்து நான் கடைசி வரைக்கும் நான் உட்காந்து கண்டு கழித்தேன். அதுக்கு நான் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த கொடுத்த மரங்களை வந்து சந்தோஷமான முறையில் நீங்கள் நட்டு நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.